ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 71:9. Psalm 71 verse 9. முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். ஆமேன். பிரியமானவர்களே, நாம் வாசிக்க கேட்ட இந்த வார்த்தைகளிலே சங்கீதக்காரனாகிய தாவீது இதை தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை நாம் பார்த்தோம். முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும் என்று சொல்லி இங்கே ஜெபிக்கிறார். எப்பொழுதுமே எல்லா மனுஷர்களுக்குமே முதுமை, அந்த முதிர் வயது என்று சொல்லும் பொழுது அது ஒரு பெரிய சவால். அதை ஃபேஸ் பண்ணுவதற்கு அநேகருக்கு ஒரு பெரிய ஐயம், பயம். அநேகர் நம்ம முதிர்ந்த வயதில் எப்படி இருப்போம், நம்முடைய நிலைமை எப்படி ஆகும், நம்மளை யார் காப்பாற்றுவா, யார் நமக்கு சோறு போடுவா, யார் நமக்கு நம்மளை கவனிப்பா என்று சொல்லி பலவிதமான கேள்விகளோடு தங்களுடைய வாழ்க்கையை கடந்து போய் கொண்டிருக்கிற அநேகரை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக 50 வயது தாண்டி விட்டாலே அநேகருக்கு அந்த முதுமையை நோக்கி போகக்கூடிய ஒரு அனுபவம் வந்து விடுகிறது. சூரியன் அஸ்தமிப்பதை போல, நடுப்பகலில் இருக்கிற சூரியன் அஸ்தமிப்பதை போல வயதும் அஸ்தமித்து கொண்டே வருகிறதினாலே அநேகருக்கு ஒரு கலக்கம், ஒரு தயக்கம். அநேகர் அதனால்தான் என் பிள்ளை என்னை காப்பாற்றுவானா, என் மகன் என்னை காப்பாற்றுவாளா, என் மகன் எனக்கு சோறு போடுவானா, என்னை காப்பாற்றுவானா, வைத்து பார்ப்பானா என்று சொல்லி நிறைய பேருக்கு ஒரு பெரிய சந்தேகம், ஒரு கேள்விக்குறியோடு கூட அநேகர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். குறிப்பாக முதிர்ந்த வயதுடையவர்கள். இங்கே தாவீதுக்கு ஒரு பயம் வந்தது. தான் முதிர் வயதிலே நான் எப்படி இருப்பேன்? அவர் ஒரு ராஜா, அவர் அரசனாக இருந்தால் கூட தன்னுடைய முதிர் வயதை குறித்து அவருக்கு ஒரு கவலை உண்டானதினாலே முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும் என்று சொல்லுகிறார். ஆனால் இதே சங்கீதத்தில் 6ஆம் வசனத்தில் சொல்லும் போது சொல்கிறாரு, நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன், என் தாயின் வயிற்றில் இருந்து என்னை எடுத்தவர் நீரே, உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். அப்போது இதெல்லாம் சொல்கிறார். நான் கற்பத்தில் உற்பத்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன், என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே என்று சொல்லி தன்னுடைய பிந்தின காலத்தை குறித்து சொல்கிறார். என்னை இவ்வளவு காலம் நடத்தி கொண்டு வந்துட்டீர், நீர் அற்புதமாக நடத்தினீர் ஆண்டவரே. என் தாயின் கற்பத்தில் இருந்தது முதல், உற்பவித்தது முதல் என்னை நீர் ஆதரித்து, என்னை தாயின் கற்பத்திலிருந்து என்னை எடுத்து என்னை அற்புதமாக இம்மட்டும் நடத்தி விட்டீர். ஆனால் என்னுடைய முதிர்ந்த வயதில் நான் எப்படி இருப்பேன் என்று ஒரு சந்தேகத்தோடு அந்த இடத்துல கேட்கிறார். முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். ஏன்னு சொன்னால் பலன் ஒடுங்கி போச்சுன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா சட்டை பண்ண மாட்டாங்க. வயசானவங்கள, ரொம்ப வயசானவங்கள மதிக்கிறது சிலர் தான். நிறைய வீட்டில் வயசானவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை, அவங்களுக்கு அவங்க சொல்கிறத கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ரொம்ப கஷ்டப்படுகிற அநேக வயதானவர்களை நாம் பார்க்க முடியும். அநேகருக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் வைத்து கொள்ள முடியாமல் ஓல்டேஜ் ஹோமில் கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. கேட்டால் சொல்கிறாங்க, எங்களால் பார்க்க முடியல, அவருக்கு இங்கே இருக்கிறதோட அது அங்கே இருக்கிறது சௌகரியமாக இருக்கும்னு சொல்லி கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. எனக்கு தெரிந்த அநேகர் அந்த மாதிரி. ஆனால் சிலர் அவங்களுடைய சூழ்நிலை நிமித்தம், ஒருவேளை வெளிநாட்டில் இருக்கிற நிமித்தம் அவங்க கொண்டு போய் சேர்க்குறாங்க. எவ்வளவு தான் பணம் கட்டினாலும், எவ்வளவு தான் ஒரு காஸ்ட்லியான ஒரு ஹோமில் கொண்டு போய் சேர்த்தாலும் அந்த வயதானவர்களுக்கு அந்த வீட்டில் ஒரு கஞ்சி குடிச்சிட்டு இருந்தால் கூட அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் அங்கே கிடைக்காததினாலே அவர்கள் ஏங்கி போயிருக்கிறத நாம் பார்க்கிறோம். அப்போது எல்லாருக்குமே ஒரு பெரிய கவலை, தங்களுடைய முதிர்ந்த வயது, அந்த அந்திய காலத்திலே நாங்கள் எப்படி இருப்போம் என்று சொல்லி. சங்கீதக்காரனுக்கும் இப்படிப்பட்ட ஒரு சந்தேகம். ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் பாருங்க. வயதானவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வாக்கு தத்தத்தை இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். ஏசாயா 46ஆம் அதிகாரம்
3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போது யாக்கோபின் சந்ததியார்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. தங்களுடைய முதிர் வயது எப்படி இருக்கும், தங்களுடைய அந்திய காலத்தில் நாங்கள் எப்படி இருப்போம்னு சொல்லி அவர்கள் ஒரு கலக்கத்தோடு இருக்கும் பொழுது இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறார். நான் உங்களுடைய தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் ஒரு சின்ன கருவா, ஒரு சின்ன ஒரு கரு, அது பார்க்கும்போது மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா தான் தெரியும். அந்த அளவுக்கு ஒரு சின்ன அணுவா உற்பவித்தது முதல், தாயின் வயிற்றில் தோன்றினது முதல், அங்கிருந்தே ஆண்டவர் என்ன பண்ணினாரா, அந்த சின்ன கருவை ஆண்டவர் ஏந்தினார் என்று பாருங்க. உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல், அதாவது அந்த சின்ன கரு ஒரு குழந்தையா உற்பத்தியானது முதல் உங்களை நான் தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் கவலைப்படாதீங்க. உங்களை எந்த அளவுக்கு உங்கள் தாயின் கற்பத்தில் இருக்கும் போது தாங்கினேனோ ஏந்தினேனோ, அதே மாதிரி உங்களை முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். 3 காரியங்களை சொல்றார். நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்களை கர்த்தர் தாயின் கற்பத்தில் தோன்றினது முதல் உற்பவித்தது முதல் உங்களை ஆண்டவர் ஏந்தினார், தாங்கினார், சுமந்தார், தப்புவித்தார். அதே போல் உங்களுடைய முதிர் வயது வரைக்கும், ஒருவேளை நீங்கள் நடுத்தர வயதில் ஒருவேளை நீங்கள் இருந்து கொண்டு இருக்கலாம். உங்களுக்கு எந்த வயசில் வேணால் இருக்கலாம். 35 வயசில் இருக்கலாம், 40 வயசில் இருக்கலாம், 25 வயசில் இருக்கலாம். உங்களை ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? உங்களுடைய முதிர் வயது வரைக்கும் நான் உங்களை கைவிட மாட்டேன். உங்களை நான் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன்னு சொல்கிறார். இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய கரத்தில் ஏந்தி கொண்டு இருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய கரத்தில் நம்மளை வரைந்து வைத்திருக்கிறார். அதனால் நம்முடைய மதில்கள் அவருக்கு முன்பாக எப்பொழுதுமே இருக்கிறது. அதனால் நீங்களும் நானும் அவரால் மறக்கப்படுவதில்லை. நம்ம அநேக நேரத்தில் யோசிக்கிறோம், கர்த்தர் என்னை கைவிட்டார், கர்த்தர் என்னை மறந்தார் என்று சொல்லி. ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை மறப்பதில்லை. அதனால் இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்கள் முதிர் வயதை குறித்து, அந்திய காலத்தை குறித்து பயப்பட வேண்டாம். உங்களை தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் தாங்கின தேவன் முதிர் வயது வரைக்கும், இந்த பூமியிலே நீங்கள் வாழுகிற கடைசி நாள் வரைக்கும் உங்களை ஆதரித்து வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. God bless you all. ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படியாக ஆண்டவரே, சங்கீதக்காரனாகிய தாவீது என் முதிர் வயதிலே என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் வரும் என்று சொல்லி ஜெபித்த அந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தீர். சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு ஒரு ஐயம் வந்தது. தன்னுடைய முதிர் வயது எப்படி இருக்கும், அந்திய காலத்திலே நான் எப்படி இருப்பேன் என்று சொல்லி ஒரு ஐயத்திலே அங்கே அப்படி ஜெபிக்கிறார். ஆனால் ஏசாயா தீர்க்கன் ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுத்ததை நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, அந்த வாக்கு தத்தத்தை இந்த நாளில் இந்த வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நீர் அதை பலிக்கச் செய்து அவர்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து நீர் வழி நடத்தும்படியாக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும் தேவ கிருபைக்கு தாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிகுந்த நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.